Okay, next exercise 4.3. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டில் 1 find the domain of tan inverse root of 9 minus x square. ஃபஸ்ட்டு tan inverse x அந்த டொமைன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு அதோட ரேஞ்ச் வந்து -π/2 +π/2. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. tan இன்வெர்ஸ்னால் அதோட டொமைன் ரேஞ்ச் நமக்கு தெரியணும் கண்டிப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, tan inverse ஆஃப் ரூட் ஆஃப் 9 minus x square இதோட டொமைன் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ இருந்ததா, ஜென்ரலாகவே ரூட் ஆஃப் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் வந்து எப்படி இருக்குன்னா greater than or equal to 0. ஏன் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரூட் இருக்குனாலே அந்த நம்பர் மஸ்ட் பி greater than or equal to 0. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா -x² இஸ் greater than or equal to -9. சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா x² இஸ் less than or equal to 9. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா x equal to +or -3. இப்போ இது என்ன ஆகும்னா -3 இஸ் less than or equal to x இஸ் less than or equal to +3. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா +or -3ன்னு வரும். -3 லெஃப்ட் ஹேண்ட் சைடும் +3 வந்து ரைட் ஹேண்ட் சைடும் வரும். ஸோ அப்போ இதோட டொமைன் வந்து -3, +3. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், 1/2 tan inverse ஆஃப் 1 minus x² minus π/4. ஸோ இந்த இப்போ இதுக்கு வந்து என்னென்னா டொமைன் வந்து -∞, +∞ டைரெக்டாகவே எழுதலாம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து டிவைடில் எந்த ஃபங்க்ஷனும் இல்லை, தென் ரூட்டில் எதுவும் இல்லை. நான் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸுக்கு வந்து -∞ +∞ வரைக்கும் எந்த வேல்யூ வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதோட டொமைன் வந்து -∞, +∞. இந்த மாதிரி ரூட் வந்தால் சிம்பிளிஃபை பண்ணணும், டிவைடில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கு எதுவுமே சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த 1 - x² எதுக்குள்ளே இருக்குன்னா -∞, +∞ தான் இருக்கும். ஸோ அது எந்த சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல. டேரெக்டாகவே tan இன்வர்ஸோட டொமைனும் tan inverse ஆஃப் 1 - x² அதோட டொமைனும் சேம் தான். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், செகண்டில் ஃபஸ்ட் சம் வேல்யூ கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து tan inverse ஆஃப் tan 5π/4 எப்படி இருக்குது. 5π/4 அப்படின்றது இது 45 டிகிரி, π/4னா 45 டிகிரி, 5 × 45 வந்து 225 டிகிரி. 225 இந்த ரேஞ்சில் கிடையாது. இது -90 to +90 வரைக்கும் தான் இதோட ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் இல்லைன்னா இதை கன்வெர்ட் பண்ணோம். எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா tan inverse ஆஃப் tan π + π/4 225 வந்து 180 + 45ன்னு சொல்லிட்டு. ஸோ tan inverse ஆஃப் tan 180 + θனா 180 சேஞ்ச் ஆகாது. அண்ட் π ப்ளஸ் அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்டில் tan வந்து பாசிட்டிவ் தான். உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் ஆல் சில்வர் டீ கப்ஸ் சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகலையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ π/4ன்றது இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 45ன்றது -90க்கும் +90க்கும் உள்ளே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா tan inverse tan வந்து கட் ஆகிடுச்சோம். ஸோ ஆன்சர் வந்து π/4. லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கோங்கன்னா இது பிலாங்ஸ் டு -π/2, +π/2. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. நான் அதனால் ஆன்சர் டைரெக்டாக எழுதிக்கிறேன். அந்த ரேஞ்சில் இல்லைன்னா டைரெக்டாக எழுதக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் செகண்ட் கொஷின், tan inverse ஆஃப் tan -π/6. இந்த கொஷினை பாருங்கள். -π/6ன்றது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. -π/2க்கும் +π/2க்கும் உள்ள இருக்குது. நீங்கள் இந்த ஆங்கிள் செக் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா ஸோ டைரெக்டாக இது கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து -π/6. அவ்வளோதான் ஆன்சர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டில் ஃபஸ்ட்டு சம், tan inverse 7π/4. இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ tan inverse ஆஃப் அப்படின்னா tan inverse அப்படின்றது
tan of tan inverse அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த tan இன்வெர்ஸ்க்குள்ளே வேல்யூ தான் இருக்கணும் ஆக்சுவலாக. இது பையன்றது இங்கே என்ன பண்ணணும்னா 22/7 எடுக்கணும். ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒரு வேல்யூக்கு ஒரு ஆங்கிள் வரும், அதுக்கு திரும்ப tan எடுக்கும்போது திரும்ப ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ இது என்ன பண்ணணும், tan இன்வெர்ஸ் டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ 7π/4 tan ஆஃப் tan இன்வெர்ஸ் வரும்போது டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். tan இன்வெர்ஸ் ஆஃப் tan வரும்போது மட்டும்தான் அந்த ரேஞ்ச் வந்து செக் பண்ணணும். அது நல்லா பார்த்துக்கோங்க. tan ஆஃப் tan இன்வெர்ஸ்னால் அதை டைரெக்டாக கட் பண்ணி எழுதிக்கலாம். பட் tan இன்வெர்ஸ் tan வரும்போது தான் அதோட ரேஞ்ச் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் கூட tan ஆஃப் tan இன்வெர்ஸ் 1947 இருக்குது. இது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக கட் ஆகிடும். tan இன்வெர்ஸ் 1947. தேர்ட் சம் tan ஆஃப் tan இன்வெர்ஸ் -0.2021 எப்படி இருக்குது. ஸோ இதுவும் என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா tan ஆஃப் tan இன்வெர்ஸ் வரும்போது டைரெக்டாக கட் பண்ணிவிட்டு 0.2021. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின். ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு கொஷின். tan ஆஃப் cos inverse 1/2 minus sin inverse of -1/2 சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா tan ஆஃப் இது டைரெக்டாகவே cos inverse 1/2னா காசோட எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும் அப்படின்னா π/3 60 டிகிரிக்கு வரும். மைனஸ் இப்போ sin inverse ஆஃப் மைனஸ்னா sin inverse ஆஃப் ப்ளஸ்னால் டைரெக்டாக அந்த ஆங்கிள் எழுதிக்கணும். sin inverse ஆஃப் மைனஸ்னா மைனஸ் ஆஃப் அந்த ஆங்கிள் 1/2 எந்த ஆங்கிளுக்கு வரும்னா 30 டிகிரிக்கு வரும். ஸோ π/6 ஈக்குவல் டு tan ஆஃப் π/3 மைனஸ்னு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் π/6. நீங்கள் டேரெக்டாக இது 60 + 30னா π/2, அதான் 90 டிகிரி. 60 + 30னா 90, π/2. tan π/2ஓட வேல்யூ வந்து என்ன வரும்னா இன்ஃபினிட்டி ஆர் நாட் டிஃபைன். இது புரியுதா பாருங்கள். காஸ்னால் அது டேரெக்டாக எடுத்துக்கிறோம். சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து -π/2 to +π/2. அதில் வந்து மைனஸ் ஆங்கிள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலாம். மைனஸ் வேல்யூ வரலாம், மைனஸ் ஆங்கிள் வரும், அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா π/2. π/2க்கு வந்து இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் செகண்ட் கொஷின். sin of tan inverse 1/2 minus cos inverse 4/5. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே இதோட tan inverse ஆஃப் 1/2க்கு ஆங்கிள் தெரியும், cos inverse ஆஃப் 4/5க்கு ஆங்கிள் தெரியும் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் இதுக்கு நமக்கு ஆங்கிள் தெரியாது. ஆங்கிள் தெரியாதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சைன் ஆஃப் இது ஏபி அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். சைன் ஆஃப் a minus b. ஸோ சைன் a minus bயோட ஃபார்முலா என்னென்னா sin a cos b minus cos a sin b. ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஆஃப் a minus b ஈக்குவல் டு sin a cos b minus cos a sin b. ஏன் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன்னா லாஸ்ட் சம்மில் வந்து அதுக்கு ஆங்கிள் வந்து டைரெக்டாக இருந்தது. காஸ் இன்வர்ஸ் 1/2னா அதோட ஆங்கிள் தெரியும், சைன் இன்வர்ஸ் -1/2க்கும் ஆங்கிள் தெரியும். இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2க்கு ஆங்கிள் தெரியாது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5க்கு ஆங்கிள் தெரியாது. இது டேபிள் வேல்யூ கிடையாது. ஸோ நான் இது என்ன பண்ணிக்கிறேன்னா இது சைன், இது ஏ, இது பின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ அந்த எல்ஹெச்எஸ் நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா சைன் ஏன்றது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஏன்றது என்ன இருக்குது, இங்கே ஏன்றது tan இன்வர்ஸ் 1/2, பின்றது cos inverse 1/2ன்னு வச்சுக்கோங்க, cos inverse 4/5. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா sin ஏன்றது tan inverse 1/2, cos bன்றது cos inverse 4/5 minus cos ஏன்றது tan inverse 1/2 sin bன்றது cos inverse
4/5. இந்த காசுக்கு காஸ் இன்வர்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம், 4/5 வந்துடும். ஸோ மற்றதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே சைன் இருக்குன்னா இதுவும் சைன் இன்வர்ஸாக இருந்தால் கட் பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. theta equal to tan inverse 1/2, tan theta equal to 1/2 அப்படின்னா இது theta. tan வந்து இதுவும் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்கு. tanனா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஹைப்போடெனஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இது ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹைப்போடெனஸ் என்ன வரும் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஹைப்போடெனஸ் வேணும்னா ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ ஏசி ஈக்குவல் டு இது 4 + 1 5. ஸோ ஆன்சர் வந்து √5ன்னு வரும். ஸோ இங்கே இது √5. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும். சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்னா ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் 1/√5. ஸோ தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√5. அப்போ என்ன மீனிங்னா இதுவும் தீட்டா தான், இதுவும் தீட்டா தான். இந்த தீட்டா ஆஃப் tan இன்வர்ஸ் 1/2 எதுக்கு ஈக்குவல்னா தீட்டா ஆஃப் சைன் இன்வர்ஸ் 1/√5க்கு ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வேற என்ன வேணும் அப்படின்னா இங்கே சைன் இருக்கு, சாரி இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம். அடுத்தது இதுக்கு என்ன வரும்னா சேம் இதே டயக்ராம் தான், ஆனால் இங்கே காஸ் இருக்குது. அப்போ நம்ம காஸ் வேணும்னா காஸ் தீட்டா கூட பக்கத்துலேயே பண்ணி வச்சுக்கலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்னா 2/√5ன்னு வந்துடும், அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/√5ன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே இதுக்கு பார்த்தாச்சு, இது பார்க்கணும். இந்த காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5, காஸ் தீட்டா ஈக்குவல் டு 4/5. இப்போ இதுக்கும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். காஸ்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். இது ஏ, இது பி, இது சி. இது வந்து என்னன்னா இப்போ ஹைப்போடெனஸ் 5னா இது 4, இன்னொரு சைடு கண்டிப்பாக 3 தான் இருக்கும். ஏன்னா 3, 4, 5ன்றது அந்த பித்தோகரன் ட்ரிப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இல்லைன்னா நீங்கள் அந்த ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 3 தான் கிடைக்கும். ஸோ அங்கே நமக்கு என்ன வேணும்னா சைன் ஆஃப் அப்படின்னு இருக்கா, சைன் தீட்டா வேணும். சைன் தீட்டா ஈக்குவல் டு 3/5, தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும்? சைன் ஆஃப் tan இன்வர்ஸ்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னா சைன் இன்வர்ஸ் 1/√5. இது கேன்சல் ஆகிடும் 4/5 மைனஸ் காஸ் ஆஃப் இந்த tan இன்வர்ஸ் 1/2க்கு வந்து காஸ்ன்னு வர மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணாதான் கட் பண்ண முடியும். அப்போ காஸ் இன்வர்ஸ் 2/√5 இன்ட்டு சைன் ஆஃப் இது சைனுன்னு இருக்கிறதுனால இந்த காஸ் இன்வர்ஸை சைனுன்னு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. ஸோ இங்கே என்ன ஆகும்னா சைன் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். 1/√5 இது 4/5 மைனஸ் 2/√5 இன்ட்டு 3/5. ஸோ காஸ் இன்வர்ஸ் காஸ், சைன் இன்வர்ஸ் சைன்லாம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கும். 4 - 6/5√5. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா -2/5√5. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் குவேஷன். cos of sin inverse 4/5 minus tan inverse 3/4. ஓகே, இது ஆக்சுவலாக என்ன ஃபார்முலானா cos a minus b. cos a minus b னா cos a cos b plus sin a sin b. இதோட எக்ஸ்பென்ஷன். ஏன்னா இது டேபிள் வேல்யூ தெரியாது, இங்கேயும் நமக்கு டேபிள் வேல்யூ தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா cos a minus b னா cos a cos b plus sin a sin b. இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கணும். தீட்டா ஈக்குவல் டு sin inverse of 4/5. ஸோ sin தீட்டா ஈக்குவல் டு 4/5. இப்போ இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஆப்போசிட் இது ஹைப்போடெனஸ். நான் லாஸ்ட் சம்லேயே சொன்னேன் பித்தாகரஸ் ட்ரிப்ளேட் என்ன வரும்னா இது 4, 5னா கண்டிப்பாக இது 3 தான் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா
sin theta கண்டுபிடிச்சு cos theta இருக்கு, சாரி sin theta இருக்கு. cos theta equal to 3/5. cos inverse வந்து என்ன வரும் அப்படின்னா theta equal to cos inverse of 3/5. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த tan inverse theta equal to tan inverse of 3/4. tan 3/4 equal to theta. theta equal, tan theta equal to 3/4. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஹைப்போடெனஸ் வேணால் கண்டிப்பாக 5 தான் இருக்கும். பித்தாகோரஸ் ட்ரிப்ளெட் இது இல்லைன்னா நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து நான் sin theta எடுக்கிறேன். sin theta equal to 3/5. theta equal to sin inverse of 3/5. நெக்ஸ்ட்டு cos thetaவும் எடுத்து வச்சுப்போம். cos theta equal to 4/5. theta equal to cos inverse of 4/5. ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா cos a minus bயில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் cos ஏன்றது sin inverse 4/5 into cos bன்றது tan inverse 3/4 plus sin ஏன்றது sin inverse 4/5. டவுட் இருந்தால் ஏபி தனியாக எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு sin bன்றது tan inverse of 3/4. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். காஸ் ஆஃப், இங்கே காசு இருக்கிறதுனால காஸ் இன்வர்ஸ் தான் வேணும். ஓகே, சைன் இன்வர்ஸ் வந்து 4/5ன்னு இருக்குது. அப்போ காஸ் இன்வர்ஸ் வந்து 3/5 ஆகிடுது. காஸ் இன்வர்ஸ் 3/5 காஸ் ஆஃப், இந்த டேன் இன்வர்ஸ்க்கு வந்து காஸ் இன்வர்ஸ் வேணும். இப்போ இந்த டேன் இன்வர்ஸில் வந்து காஸ் இன்வர்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னா 4/5 ப்ளஸ் sin inverse கேன்சல் ஆகிடும் 4/5 sin ஆஃப், இந்த tan inverse வந்து நம்ம sin inverse கன்வெர்ட் பண்ணோம். tan inverse இங்கே இருக்குது, அதோட sin inverse வந்து 3/5. ஓகே, cos of cos inverse cancel 3/5 into 4/5. இது 4/5 into 3/5. ஏன்னா cos inverse sin inverse எல்லாமே கேன்சல். 12/25 plus 12. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டர் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 24/25.